வணக்கம். நான் உங்கள் தீனதயாளன். வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் யூடியூப் சேனல். இது சராசரிய மனிதனுடைய பார்வையிலிருந்து பேசப்படுகிற ஒரு அரசியல் கருத்து. இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முழுமையாக தாவேகா கூட்டணியோட இணைந்து விட்டதா கம்யூனிஸ்ட்டுகள், அந்த தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன் இந்த கொஸ்டின் மார்க்ஸ்? ஆரம்ப காலகட்டத்தில் இந்த தேர்தல், இந்த 2026 வருட தேர்தல் தொடங்குறதுக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு கொள்கை கூட்டணியாக நாங்கள் திமுகவோடு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன கொள்கை? அவங்களுக்கு நிறைய கொள்கை இருக்குது. ஆனால் ஒரு பிரதானமான ஒரு கொள்கையாக பிஜேபியை எதிர்க்கிறது தான் எங்களுடைய பிரதான கொள்கை. பிஜேபியை இந்த இந்திய நாட்டிலேருந்து அவங்களோட ஆட்சியை அகற்ற வேண்டும், மத்தியில் அகற்ற வேண்டும். அவங்க மாநிலங்களுக்கிடையே ஏற்படுத்துகிறதான ஒரு பிரச்சனை, மாநிலங்களை துண்டாக்கி அது மூலயமா தன்னை ஆதாயப்படுத்துகிறதான ஒரு துரோக சக்தியாக பிஜேபி இருக்காங்க, பாசிச பாஜக அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஜக சக்தியை எதிர்த்து அவங்க ஆட்சி பொறுப்பிலிருந்து இந்தியாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி மாநில கட்சிகளோடு இணைஞ்சாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு மதசார்பற்ற முற்போக்கு ஒரு திராவிட ஒரு கூட்டணியாக திமுகவோடு இணைஞ்சது கருத்தாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2019 தேர்தல்கள், 2021 தேர்தல்கள், 2024 தேர்தல்கள், எல்லா தேர்தல்களையும் ஒன்றா இருந்து வேலை செஞ்சாங்க. ஒரே கூட்டணியாக வெற்றி பெற்றாங்க. சந்தோஷம்தான். ஆனால் 2026 தேர்தல் அப்படிப்பட்ட தேர்தலில் எல்லோரும் எதிர்பாராத ஒரு வெற்றி. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தேர்தல் முடிவுக்கு அப்புறம் தாவேகா 108 இடங்கள் பெற்று ஒரு பெரும்பான்மை இல்லாதப்போ, ஓகே இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து திமுக தோல்வி அடைஞ்சதுனால திமுக கூட்டணியிலேருந்து சில கட்சிகள் அவங்களுக்கு போய் ஆதரவு கொடுத்தாங்க. அதே போல் தான் பிரசிடென்ட் ஆட்சி, அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நிபந்தனையோட அமைச்சரவையில் இடம்பெறாமல் வெளியே நின்று ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சிபிஐயும் இந்திய கம்யூனிஸ்ட்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டும் ஆதரவு வெளியே இருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. ஆனால் என்னென்னா, அமைச்சரவையில் நாங்கள் இடம்பெறல, பட் நீங்கள் ஆட்சி நடத்துறதுக்கு நாங்கள் வெளியிருந்து ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்லி ஒரு ஆதரவு கொடுக்குறாங்க. சட்டமன்றத்தில் ஆதரவு கொடுத்து ஒரு மெஜாரிட்டியை நிரூபித்து தலைவர் விஜய் அவர்கள் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்று ஆட்சி நடத்திட்டு வர்றாரு. ஆனால் முதல்வர் விஜய்க்கு ஏதோ ஒரு இடத்துல மனசில் ஒரு நெருடல் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுக்காக தான் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு லைன் அப் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு எல்லா ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் எல்லா தலைவர்களையும், தேசிய முக்கியமான தலைவர்கள், கட்சி தலைவர்கள் எல்லாத்தையும் போய் சந்தித்து வாழ்த்துக்கள் பெறுறாரு. ஒரு அரசியல் நாகரிகத்தோடு செயல்படுறாரு. சந்தோஷமான விஷயமாக இருந்துச்சு, பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதிமுகவை 2ஆக உடஞ்சிருந்துச்சு. அதாவது சிவி சண்முகம் தலைமையிலான ஒரு அணி இருந்தப்போ அந்த அணியை மட்டும் போய் பார்த்து பூங்குத்து கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட பூங்குத்து கொடுத்து சால்வு அனுப்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு அரசியல் கட்சி தலைவராக எப்படி சந்திக்குமோ அப்படிலாம் சந்தித்தார். எல்லா அரசியல் கட்சி தலைவர்களை போலவும் சிவி சண்முகம் அவங்க கூட இருந்தவங்களையும் சந்தித்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி, ஏடிஎம்கே, ஒரு மிகப்பெரிய ஒரு திராவிட கட்சி, அதோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர் சந்திக்கவே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, அவருக்குள்ளே என்ன காரணமாக இருக்கலாம், இடையில ஒரு மனஸ்தாபங்களும் இருக்கலாம். பட் அதுலேருந்து பிரிஞ்சு போன அந்த 25 பேரை சந்திக்கிறாரு. சந்தித்து சால்வ் போட்டுறாரு, வாழ்த்துக்கள் பெறுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் அதில் உட்கார்ந்து என்ன அப்படின்னா, அந்த 25 பேரையும் தன்னோட ஆட்சி தனக்கு ஆதரவு கொடுக்கும்படியாக அவர் செஞ்சார். அமைச்சரவையில் இடம்பெற வைக்கிறதுக்காக தான் ஆரம்ப காலகட்டத்தில் வெறும் 9 அமைச்சரவைகள் மட்டுமே பதவியேற்றுக்கிட்டாங்க. அமைச்சரவை விரிவாக்கம் பண்ணவே இல்லை. நாளடைவுகளில் போக போக அந்த பிரச்சனைகள் எப்படி போகுதுன்னு பார்த்தாங்க. ஸோ மறுபடியும் எல்லோரும் என்ன ஆயிடுச்சுன்னா, ஏடிஎம்கேலேருந்து எல்லோரும் ஒன்று சேர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை அப்படியே ஒதுக்கிட்டார், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சரவையை விரிவாக்கம் பண்ணார். அப்போ அமைச்சரவை விரிவாக்கம் பண்ணும்போது அவர் ஸ்மார்ட்டாக ஒரு மூவ் பண்ணார். யார்? தாவேகா தலைவர் விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு ஸ்மார்ட்டாக ஒரு மூவ் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கூட்டணி கட்சிகள், தனக்கு ஆதரவு கொடுத்த கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சர் பதவியை கொடுக்குறாரு. அமைச்சர் பதவியை கொடுத்து அமைச்சரவையில் அவர் ஸ்ட்ராங் பண்ணுறாரு. ஸோ இவங்களாம் அமைச்சராகிட்டாங்க. ஸோ அமைச்சரானால் நம்ம அரசுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாதுன்னு சொல்லி ஒரு கரெக்டான ஒரு டீல் பண்ணி முடிக்கிறாங்க.
அதுக்கப்புறமும் இன்னும் நம்ம கட்சி நம்மளோட ஆட்சி வந்து ஸ்ட்ராங்காக நிற்கணும்னு சொல்லி பிளான் பண்ணுறப்ப தான் ஓகே ஆல்ரெடி ஏடிஎம்கேலேருந்து ஒரு 4 எம்எல்ஏக்கள் வந்தாங்க, அவங்களும் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு ஒரு இடைத்தேர்தல். இவர் 2 இடத்துல நின்னார், அதில் 1 வந்து ராஜினாமா பண்ணார். ஸோ அதுக்கு ஒரு இடைத்தேர்தல். கிட்டத்தட்ட மொத்தம் 5 இடைத்தேர்தல் வருது. அந்த 5 இடைத்தேர்தலும் எப்போவுமே வந்து ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டாக தான் தேர்தல் ரிசல்ட் எப்போவுமே வரும். அது காலங்காலமாக நடந்துக்கிட்டே இருக்குது. ஏதோ 1-2 தேர்தல்கள் மட்டும்தான், இடைத்தேர்தல்கள் மட்டும்தான் விதிவிலக்காக காணப்படுது. ஸோ இந்த சமயத்தில் வந்து அவர் பிளான் பண்ணுறாரு, இந்த 5 எம்எல்ஏ இருந்தாலுமே ஒருவேளை நம்ம ஜெயிச்சு அந்த 5 எம்எல்ஏக்களும் வந்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சிகள், ஏன்னா இந்திய லெவலில் பார்க்கப்படுகிற ஒரு பெரிய மக்களுக்காக போராடுகிற மக்களோடு மக்களாய் துணை நின்று ஒரு போராடக்கூடிய ஒரு கட்சி. தொழிற்சங்கங்களாக இருக்கட்டும், நிறைய போராட்டங்கள் மத்திய அரசாங்கத்துக்கும் சரி மாநில அரசாங்கத்துக்கு அது கூட்டணி கட்சியிலே இருந்தாலும் அரசு தவறான முடிவு எடுக்கும் பொழுது அதை சுட்டி காட்டி மக்களுக்காக நின்று போராடக்கூடிய ஒரு கட்சி. அப்படிங்கும்போது அவங்க என்னதான் வந்து தன்னுடைய கட்சியோட கட்டமைப்பு வந்து பெருசாக தமிழ்நாட்டுக்குள்ளே இல்லைனாலும், பட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு, இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அப்படின்னாலே மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு கட்சின்னு சொல்லி எல்லாருடைய மனதிலும் ஒரு ஆள் மனதில் ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கும். ஸோ அந்த அபிப்பிராயத்தை வந்து அவர் வந்து விஜய் வந்து தனக்கு பயன்படுத்திக்கணும்னு சொல்லி அவர் முடிவு செய்கிறார். ஸோ என்ன பண்ணலாம் அப்படி சொல்லி இது பண்ணுறாரு. அங்கே ஒரு பேச்சு, இங்கே ஒரு பேச்சு. தோழர் வீரபாண்டி அவர்கள் வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கோன்னு சொல்கிறாரு. அப்புறம் என்ன கட்சி நாங்கள் இல்லைன்னு சொல்கிறாரு. அது போக அப்படி போகும்போது மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா சண்முகம், அவர் வந்து எண்ணூர் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சண்முகம் அவரும் நாங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கோம், ஆனால் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் இல்லை, ஒரு வெங்காய கூட்டணி இல்லை அப்படிங்கிறாரு. மாற்றி அவங்களுக்குள்ளே ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையை நினைவுக்கிட்டு இருக்குது. இதுக்கிடையில் பிரவீன் சக்கரவர்த்தி என்னன்னா தாவிக தலைமையில் வந்து காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட்டுகள் மற்ற கட்சியெல்லாம் சின்ன கட்சியெல்லாம் சேர்ந்து ஒரு மதசார்பற்ற ஒரு கூட்டணியை நாங்கள் அமைச்சிருக்கோம் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி ஒரு ட்விட்டர் போடுறாரு. அதுக்கு இவர் எதிர்வினையாற்றுறாரு. இல்லை நாங்கள் எந்த கூட்டணியிலுமே இல்லை, இப்போதைக்கு எந்த கூட்டணியிலுமே இல்லை அப்படின்னு சொல்லி சண்முகம் ரியாக்ட் பண்ணுறாரு. சண்முகம் ரியாக்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வீரபாண்டிய ரியாக்ட் பண்ணுறாரு. இப்போல்லாம் ரியாக்ட் பண்ணி போயிட்டே இருக்குது. இதுக்கிடையில் நேற்று வந்து டெல்லிக்கு போன முதலமைச்சர் விஜய் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக டெல்லி போகிறார் முதலமைச்சர் விஜய். அங்கே போய் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களை சந்திக்கிறாரு. அதில் வந்து தேசிய அளவில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தேசிய தலைவர் ராஜா அவர்களை சந்திக்கிறார். அப்போ அவர் ராஜா அவர்களை சந்தித்து அவர் வாசல் வரைக்கும் வந்து கூட்டிகிட்டு போய் உள்ள திருப்பி போகும்போது கார் போகிற வரைக்கும் நின்று பார்க்குறாரு. ஸோ அவங்களுக்குள்ள என்ன பேசினாங்கன்னு தெரியல. ஸோ அதனால் அவர் அங்கே கூட பேசியிருக்கலாம், என்னுடைய கட்சி வந்து எங்களுக்கு முழுமையாக ஸ்ட்ராங்காக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், அப்படி சப்போர்ட் பண்ணிங்கன்னா வர உள்ளாட்சி தேர்தல்களையும் நாடாளுமன்ற தேர்தல்களையும் வந்து நாங்கள் உங்கள் கூட நிற்கிறோம், உங்களுக்கு அதிக இடங்களில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு டீல் பேசியிருக்கலாம். ஸோ நேற்று நடந்த அந்த சந்திப்பின் விளைவாக தான் இன்றைக்கி இன்றைக்கி வந்து அதோட ரியாக்ட் நடந்திருக்கு. ஸோ சண்முகம் வந்து இப்போதைக்கு நாங்கள் திமுக கூட்டணியில் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு. இதனால் யாருக்கு என்ன லாபம், யாருக்கு என்ன நஷ்டம்? யாருக்கும் எந்த லாபமும் இல்லை, எந்த நஷ்டமும் இல்லை. ஆல்ரெடி திமுக கூட்டணியிலேருந்து ஒவ்வொரு கட்சிகளாக விலைக்கு போகும்போது அவங்க ஒன்றும் பேசலை. காங்கிரஸை மட்டும்தான் அவங்க துரோகின்னு சொன்னாங்களே தவிர மற்ற எந்த கட்சியும் அவங்களுக்கு துரோகின்னு சொல்லலை. பட் இப்போ போகிறாங்க. ஆல்ரெடி அது திமுகவில் இருக்கிறவங்க எல்லாருமே சுதாரிச்சிருப்பாங்க, எப்படியா இருந்தாலும் இந்த கட்சிகள் வெளியே போகுது அப்படின்னு. இதுக்கிடையே ஒரு சின்ன ஒரு மித் ஒரு பொய்யா ஒரு செய்தி கூட உலாவிக்கிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு பரவலான ஒரு செய்தி வந்து அரசியல் வட்டாரத்துக்குள்ளே பரவிட்டு இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, மேபி கிடைக்கலாம். ஏன்னா விஜய் வந்து தன்னோட ஆட்சியை வந்து 5 ஆண்டு காலம் நடத்தணும் அப்படின்னா மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் கிடைக்கணும் அப்படின்னும், நாங்கள் ஒரு மதசார்பற்ற ஒரு கூட்டணி, நான் மக்களுக்கான ஒரு கூட்டணியாக இருக்கேன் அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு பேர் எடுக்கணுங்கிறதுக்காக கண்டிப்பாக இதை செய்யக்கூடிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஆனால் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் இதை எப்படி ஏற்றுக்க போகிறாங்க? ஒருவேளை அவங்களும் விருப்பப்பட்டு அமைச்சரவையில் இடம் பெற்றாங்கன்னா தன்னோட கட்சியை வளர்த்ததுக்கு அது யூஸ் ஆகும் அப்படி சொல்லி கூட அவங்க உள்ளே போகலாம், போகாமையும் இருக்கலாம். அது எப்படி வேணால் நடக்கலாம், ஆனால் பட் நடக்கும். வருகிற காலங்களில் அது கண்டிப்பாக வந்து ஒரு தெளிவான ஒரு முடிவுகள் தெரிய வரும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஆனாலும் திமுக இதெல்லாம் பற்றி ஒரு பெருசாக கவலைப்படாமல் தன்னோட கட்சியோட உள்கட்டமைப்பை அதாவது இத்தனை நாளாக வந்து ஒரு கட்டமைப்போடு நடந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ காலத்துக்கு ஏற்ப தன்னை அப்டேட் பண்ணி கட்சியை வலுப்படுத்தணும். ஏன்னா 75 ஆண்டு கால ஒரு கட்சி
ஏதோ இன்றைக்கி நடந்த ஒரு சின்ன ஒரு எதிரியை வந்து எதிரி யார் என்பதை கணக்கிடாமல் செய்த தேர்தல் வியூகங்களால் இன்றைக்கி தோற்று போயிட்டாங்க. ஆனால் மறுபடியும் அவங்க தேர்தலில் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. பல எம்ஜிஆர் காலத்தில் வந்து தொடர்ந்து 3 முறை சட்டமன்ற தேர்தலில் தோற்றும் கூட ஆட்சி அமைக்க முடியாமல் இருந்தப்போ கூட திமுக தன்னை வலிமையாக நிலைநிறுத்தி எப்போவுமே உடையாமல் அதே கட்டுக்கோப்போடு இருந்து மறுபடியும் மீண்டெழுந்த ஒரு கட்சி அப்படின்னா அது திமுக தான். ஸோ அதனால் கண்டிப்பாக திமுக வந்து மறுபடியும் மீண்டெழுங்கிற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது, எனக்கும் இருக்குது. இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளை வந்து இப்போது இதெல்லாம் பார்க்கும் பொழுது விஜய் அவர்கள் என்ன செய்கிறார் அப்படின்னு ஒரு சின்ன என்னோடய புரிதலேருந்து நான் யோசிக்கிறது என்ன அப்படின்னா, மாநில கட்சிகளில் இந்த சின்ன சின்ன கட்சிலாம் இருக்குல்ல, மக்கள் மத்தியில் இந்த சின்ன சின்ன கட்சிகளுக்கெல்லாம் வந்து ஒரு திமுக கூட்டணியோடு இருந்தப்போ கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் பக்கம் வந்து ஒரே கட்டுக்கோப்பாக இருந்த இந்த கட்சி வந்து கூட்டணிகள் வந்து இப்போ விரிசல் விட்டு பதவிக்காகவும் அதிகாரத்திற்காகவும் திமுக கூட்டணியோடு நின்று இப்போது அங்கே தாவேகா ஆட்சிக்கு கூட்டணிக்கு சென்று அங்கே ஆட்சியில் பங்கு பெறுறாங்க அப்படின்னா மக்கள் மத்தியில் அவங்களுக்கு எப்படி ஒரு பேர் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் நிறையவே இருக்குது, எனக்குள்ளேயே இருக்குது. கிட்டத்தட்ட மோடியும் விஜயும் ஒன்று தான். அவங்க 2 பேருமே வந்து ஒரே ஒரு தராசில் வச்சா 2 பேரும் ஒரே மாதிரி தான் நிற்பாங்க. ஏன் அப்படின்னா, மோடி எப்படி தன்னை வந்து பெரிய பிம்பமாக காட்டி எல்லா இடத்துலையும் இருக்கிற சின்ன சின்ன மாநிலத்தில் இருக்கிற எல்லா கட்சியும் உடச்சி அவருக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் மாற்றினாரோ அதே போல் தான் இப்போது திமுக கூட்டணியிலேருந்து முக்கியமான கட்சிகள் விசிகா, கம்யூனிஸ்ட் கட்சிகள், யூஎம்எல் இந்த மாதிரி எல்லா கட்சிகளுமே உடச்சி கொண்டு வந்து தனக்குள்ளே வச்சுருக்காரு. மக்கள் மத்தியில் எப்படி போய் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா, ஆட்சி அதிகாரத்துக்காக அவங்க அங்கே போயிட்டாங்க அப்படின்னும் மக்கள் மத்தியில் அவங்களுக்கு ஒரு பேட் இமேஜ் கண்டிப்பாக க்ரியேட் ஆகும். ஏன்னா இத்தனை நாளாக வந்து அவங்க ஒன்று தனியாக நின்றுருக்கணும், இல்லை தேர்தலுக்கு முன்பாகவே அந்த கூட்டணி அமைச்சிருக்கணும். தேர்தல் முடிந்ததுக்கப்புறம் அந்த கூட்டணி ஓகே ஆதரவு கொடுக்குறாங்க, ஓகே தான். பட் அமைச்சரவையில் இடம் பெற்றாங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே மக்களுக்கு ஒரு சந்தேகம் வரதான் செய்யும். பதவிக்காகவும் ஆட்சிக்காகவுமே அதிகாரத்துக்குமாகவுமே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அணிமாறிட்டாங்க அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு பேட் இமேஜ் க்ரியேட் ஆகிட்டு இருக்குது. அதை எந்த அளவுக்கு அவங்க உணர போகிறாங்கன்னு தெரியல. இது நாளடைவில் அந்த கட்சிகள் இல்லாமையே போயிடும். அதாவது ஒரு குறிப்பிட்ட இடங்களில் அந்த கட்சிகள் வந்து ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களில் ஒரு 4 மாவட்டம் 5 மாவட்டங்களில் குறிப்பிட்ட இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க காலம் போக போக கட்சிகளுடைய தடம் இல்லாத அளவுக்கு அவர்கள் காணாமல் போய்விடுவார்கள். ஸ்ட்ராங்காக நின்னால் ஸ்ட்ராங்காக நிற்கணும், ஒரு சைடு நின்னால் ஒரு சைடு ஸ்ட்ராங்காக நிற்கணும் அப்படிங்கிற மக்கள் வந்து அதை தான் விரும்புவாங்க. அது மேலே போக போக கடைசியில் என்ன ஆகுனா அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கை, கட்சிகள் மேலே இருக்கிற நம்பிக்கை விட்டு போயிடும். விஜய் சார் சொல்கிற மாதிரி ஒன்று டிஎம்கே ஒன்று டிவிகே அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு பொசிஷன் நகரம் மீது சின்ன சின்ன கட்சிகள் கண்டிப்பாக உடைப்படும். திமுக கூட்டணியில் இருந்த வரைக்கும் அந்த கட்சிகள் வந்து தன்னோட உள்கட்டமைப்பை வளர்த்துக்க முடியலை அப்படி இப்படின்னு எத்தனை குற்றம் குறைக்க சொன்னாலும் அந்தந்த கட்சியோட உள்கட்டமைப்பை வளர்த்துறதுக்கு அவங்கவுங்க தான் வந்து போராடணும், மக்களுக்காக நிற்கணும். ஆனால் அவங்க வந்து சீட்டு கிடச்சா போகுது, இது கிடச்சா போகுதுன்னு சொல்லி அப்படி நின்னாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்திய லெவலில் பார்க்கும்போது எங்கேயுமே ஆட்சி பொறுப்பில் இல்லாமல் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எங்கேயுமே ஆட்சி பொறுப்பில் இல்லாமல் இருக்காங்க. இனி போக போக அப்படியே கட்சிகள் வந்து கரையை தொடங்கிடும். தமிழ்நாட்டில் வந்து வருங்காலங்களில் இந்த கட்சிகளுடைய பிரதிநிதித்துவம் இல்லாமையே போயிடும். பார்ப்போம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இனி என்ன மாதிரி முடிவுகள் எடுக்க போகிறாங்க, வருங்காலத்தில் எப்படி செயல்பட போகிறாங்க என்பதை ஒற்றிருந்து உங்களோடு சேர்ந்து நானும் பார்க்குறேன். நன்றி.